உங்களை பத்தி பேசுறதுக்கு அவளுக்கு என்னங்க இருக்கு? இல்ல அது என்ன பத்தினா அதான் இந்த சத்துமாவு டெண்டர்ல அன்பு எப்படி ஓகே பண்ணாரு அத பத்தின விஷயம். அந்த ஆர்டர் பத்தி தெரியுமா? வேற ஏதாவது அத பத்தி இன்ஃபர்மேஷன் கேட்டாளா? அதான் கேட்டேன். சேச்சே, அந்த மாதிரிலாம் எதுவும் பேசலங்க. அப்புறம் வேற என்ன சொன்னா? அப்புறம்னா அதான் அதாவது என்ன பத்தி நம்ம கம்பெனி பத்தி ஏதாச்சும் பேசினாலா சொன்னாலா அப்படின்னு கேட்டேன். இல்லங்க, அப்படி ஒன்றும் சொல்லலைங்க. நல்லா தெரியுமா? மறக்கல? கண்டிப்பா வேற எதுவும் சொல்லல? என்ன ஆச்சுங்க? ஏன் திரும்ப திரும்ப அதே கேக்குறீங்க? இல்ல அது என்னன்னா, அதாவது பாட்டி என்ன கேட்காமலே அவளை மேனேஜர் ஆக்கிட்டாங்கல்ல. அவ அதை பத்தி என்ன நினைக்கிறா, பர்சனலா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா, என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்கிட்டா எனக்கும் கொஞ்சம் நல்லது தானே, அதான் அப்படின்னு கேட்டேன். ஹலோ அம்மா கண்ணு. சொல்லுங்கக்கா. அம்மா வலிக்கு விழுந்துட்டாங்கம்மா. பாத்ரூம் போயிட்டு வரும்போது கால்ல அடிபட்டுருச்சு. இங்க பக்கத்துல உள்ள ஆஸ்பத்திரியில தான் சேர்த்திருக்கோம். நீ கொஞ்சம் சீக்கிரம் வரியா? ஐயோ, வந்துட்டேன்க்கா. யார் போன்ல? யாருக்கு என்னாச்சு? எங்க சித்தி ஊருக்கு போயிருக்காங்க. அம்மா தனியா இருந்திருக்காங்க. பாத்ரூம் போகும்போது வழுக்கி விழுந்துட்டாங்களாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்களா? அம்மாக்கு எதுவும் ஆயிடாதுல்ல? ஓகே 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 ஓகே, டென்ஷன் ஆகாத. அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எந்த ஹாஸ்பிட்டல் கேட்டல? கேட்டுட்டேங்க. சரி சரி, வா போலாம் வா. கண்மணி, ரிசப்ஷன் சொன்னது வார்ட் நம்பர் 2. வாங்க. அத்த எந்திரிக்காதீங்க படுங்க. என்ன ஆச்சுமா? கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? எப்படி இந்த மாதிரி ஆச்சு? அது அவங்க பொண்ணும் அவங்க வீட்டுக்காரரும். ஹலோ டாக்டர், இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கு? கால்ல என்ன பிரச்சனை ஆச்சு? ஃப்ராக்சர் ஏதாவது ஆயிருக்கா? அவங்க பொண்ணே அமைதியா இருக்காங்க. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? தேர்ஸ் நத்திங் டு பேனிக் அபவுட். ஓகே. நல்ல வேளை ஃப்ராக்சர் எதுவும் ஆகல. ஸ்லிப் ஆகி விழுந்ததுல மசில் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. கால் முட்டுல லேசா ஜவ் கிழிஞ்சிருக்கு. மத்தபடி தேர் ஆர் நோ சிவியர் இன்ஜுரிஸ். அப்படின்னா நடக்க முடியுமா? ஓரளவுக்கு தட்டு தடுமாறி ட்ரை பண்ணலாம். ஆனா கால்ல பெயின் இருக்கும். ஐயோ, அப்ப நான் எப்ப இவங்களால நார்மலா நடக்க முடியும்? பயப்படாதம்மா. ஒரு 1 வீக்குக்கு எந்த வேலையும் செய்ய விடாதீங்க. சத்தான உணவு கொடுங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சீக்கிரமாவே குணமாயிடுவாங்க. எப்பவும் ஒருத்தர் கூடவே இருந்து பாத்துக்கணும்.